அதிசயம் அற்புதம் மகா அன்பு சிலுவையில் கிருபையை கண்டே மலகினை என் வாழ்வினில் புரிய இயலாது நிர்மகிமயம் so wonderful, it's your unfailing love. The cross has spoken mercy over me. No eye has seen, no ear has heard, no heart could fully know how glorious, how beautiful நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது தேசத்தின் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை Lord, you are good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. People from every nation and tongue, from generation to generation, we worship you. All the time, you are good, you are good, all the time, you are good. நல்லவர் என்றுமே என்றுமே நீ நல்லவர் நல்லவர் என்றுமே என்றுமே நீ நல்லவர்.
பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த ஜூன் மாதமெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை, துதியை குறித்து ஆழமான வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்களை ஆண்டவருடைய வசனத்திலேருந்து போதிப்பு, தேவ வசனத்திலேருந்து நிறைய டீச்சிங் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு பாருங்க, இது மட்டும் 6 எபிரேய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். ஹலால் பார்த்தோம், ஷபாக் என்ற வார்த்தையை பார்த்தோம், டோடான்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம், யாடான்ற வார்த்தையை பார்த்தோம், பராக்ன்ற வார்த்தையை பார்த்தோம், டெஹிலான்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம துதிக்க எப்படி நாம் கர்த்தரை துதிக்கணும், துதியை குறித்து ஆழமான அர்த்தங்களை இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு ஜமார் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். ஜமார் என்றால் டு மேக் மியூசிக் என்று நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? கர்த்தரை துதிக்கிறது, ஆராதனை பண்ணுகிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறத, அது இசை கருவிகளோடு கர்த்தரை துதிக்கிறது என்ற ஒரு வார்த்தையை 150வது சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் போது அவரை துதிங்கள், கடைசி சங்கீதம், சங்கீதக்காரனுடைய கடைசி சங்கீதத்தை பார்க்கும் போது ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைங்களா, எப்படியெல்லாம் நம்ம அவரை துதிக்கணும்ன்ட்டு அருமையாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார் இல்லைங்களா. நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, துதிக்கும் போது எல்லா இடங்களை பாருங்க, துதி பெரிய ஜெயங்களை கொண்டு வந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். எரிகோவில் பார்க்கும் போது தேவனுடைய துதியை நம்ம பார்க்குறோம். யோசபாத்துடைய இதில் பார்க்கும்போது, ஜெயத்தில் பார்க்கும்போது தேவனுடைய துதியை பார்க்குறோம். கிதியோனுடைய யுத்தம் ஜெயம் பாடும்போது பார்த்தீங்கன்னா துதியை பார்க்குறோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அல்லேலூயா, இசை கருவிகள் இருக்கும் இல்லைங்களா. நம்ம சர்ச்சில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களெல்லாம் நிறைய பேர் மியூசிக் கற்றுக்கோங்கன்னு நம்ம சொல்லுகிறோம். அது வெறும் ஒரு தாளந்தோண்டி இல்லைங்க, அது சும்மா ஏதோ ஒரு நல்ல ஸ்கில் இல்லைங்களா, அப்புறமேல்ட்டு நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு உதவும் அப்படி மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தரை துதிக்க, ஒரு வேளை நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா, இதை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. இந்த மியூசிக் வாசிக்கிறது ஏதோ ஒரு ஸ்கில் என் சர்ச்சுக்கு, என் ஊழியத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்ட்டு இல்லைங்க. இது கர்த்தருக்கு உங்களுடைய துதி. கர்த்தர் இந்த துதியை விரும்புகிறார். எக்காலம் ஊதப்படும் போதே இல்லைங்களா, கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், எக்காலம் ஊதப்படும் போதே அந்த மண்ணு தொட்டிகளை அவங்க உடைக்கும் போது என்ன ஆகும், எதிரியின் பாளையத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இல்லைங்களா. எதிரி இவங்களை சாகடிக்க எத்தனோ வருஷமாக கிதியோனுடைய நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நல்லா வாசிச்சிங்கன்னா, மீதியார்கள்னால பயங்கரமாக துன்பிக்கப்பட்டு அவர்களுடைய ஆகாரங்களை, கிராப்ஸ் அவங்க வலிக்க முடியாமல் இல்லைங்களா, எவ்வளோ கொஞ்சம் அவங்க அரிசியோ இல்லைன்னா ஒரு தானியங்களோ போட்டால் உடனே இவங்க வந்து அது திருடின்னு போகிறது, உடனே இந்த மக்களுக்கு துன்பப்படுத்துறது, பயங்கரமான ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பெரிய ஆர்மி, கத்தி கப்பட அதெல்லாம் சொல்லலை இல்லைங்களா, ஒரு 300 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே நின்று என்ன பண்ணு, அந்த எக்காலத்தை ஊதி மண் தொட்டி கீழே போடு. எதிரி அங்கே என்ன நடக்க போகுதுங்க, எக்காலத்தை ஊதின உடனே எதிரியின் பாளையத்தில் ஒரு குழப்பம் வந்து அவங்களே அடிச்சுன்னு செத்துட்டானுங்க. எதிரி ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் ஆக்கிட்டார். சவுலுக்கு பிசாசு பிடிச்சி அவன் ஒரு பெரிய ஒரு கோபத்தில், ஆக்ரோஷத்திலையும் ஒரு அழிவென்ற ஒரு நிலைமையில் இருக்கும் போதே தாவீதை கூப்பிட்டு கிண்ணறத்தை வாசிக்க வைக்கிறாங்க. அப்போ சவுலை விட்டு பிசாசு நீங்கி சென்று பார்க்கிறோம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றது ஒரு வல்லமையான காரியங்க இல்லைங்களா. தீர்க்கதரிசனம் சொல்லுது மாதிரி சொல்றாரு, பிரிங் மீ எ மினிஸ்டர் இல்லைங்களா, கொண்டு வாங்க. நான் அந்த மியூசிக் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை இறங்குது, ஹல்லேலூயா. அது போல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது தேவனை துதிக்கிற ஒரு விதமா இருக்கு இல்லைங்களா. 92ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை இப்படி பார்க்கிறோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடும் வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. அப்போ நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து கர்த்தரை துதிக்கிறது நலமாயிருக்கும், ஹல்லேலூயா. உங்க துதி கூட ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிங்க, ஒன்றுமே இல்லையா, டேம்பரினை தட்டிங்க. மிரியம் கையில் என்ன இருந்துச்சுங்க, கிட்டார் இருந்துச்சா, வீணை இருந்துச்சா, ஒன்றும் இல்லை.
கையில கிடைச்ச தம்பூரம் டேம்பரின் எடுத்து அடிச்சு பாடி என்ன பண்றாங்க? கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க இல்லைங்களா? நீங்க கை தட்டுறதுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லைங்களா? நம்ம கரத்தை தட்டி ஆண்டவரை துதிக்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து துதிக்கிற மாதிரி. ஐயோ எனக்கு மியூசிக் தெரியலையேன்னு கவலைப்படாதீங்க, கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. அது என்னதுங்க? கர்த்தரை துதிக்கிற ஒரு இசை கருவியாக இருக்கிறது. அப்படி நம்ம துதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு இது நல்லமா இருக்கும் என்று. 147வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. Sing hymns unto the Lord. இந்த காரியங்களை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு இருக்கு. With instruments give thanks unto the Lord. Hallelujah. கர்த்தரை நாம் பாடி நன்றி சொல்லுகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால சுரமண்டலத்தாலான ஹார்ப் இல்லைங்களா? ஹார்ப்னால என்ன பண்றோம்? கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க நிறைய நேரத்தில் ஏதோ யோசனை நம்ம வாசிச்சுன்னு போயிடக்கூடாது. இது நான் வாசிக்கும் போதுவே இது கர்த்தருக்கு நன்றி காணிக்கையாக, ஸ்தோத்திர காணிக்கையாக, இது கர்த்தருக்கு முன்பதாக நலமான ஆராதனையாக, துதியாக இருக்குது என்ற மனப்பான்மையோடு நாம் வந்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கடைசியான வார்த்தை நம்ம பார்த்தது ஜமார். ஜமார்ன்றது சும்மா ஏதோ ஒரு கருவி, ஏதோ ஒரு சும்மா வாசின்னு போறாங்க, நம்ம பாடுற துதிகளுக்கு ஏதோ ஒரு மியூசிக்ன்ட்டு இல்லைங்க. அது ஒரு ஆராதனை. அது தேவனுக்கு முன்பதாக நலமான ஆராதனை. அது தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ஒரு ஆராதனை. அது பிசாசுகளை ஓற்றுகிற ஒரு ஆராதனை. எதிரியின் பாளையத்துல குழப்பத்தை கொண்டு வருகிற ஒரு ஆராதனை. அது மாத்திரம் இல்லாம இங்க கடைசியா நம்ம பார்த்தது போல இது நாம் இப்படி ஆண்டவருக்கு இப்படி இந்த சுரமண்டலத்தோட, இந்த வீணையோட, இந்த தம்பூரத்தோட நம்ம ஆராதிக்கும் போத நம்ம பார்க்கிறோம் தேவ வார்த்தை இறங்கி வருகிறது இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, bring me the minstrel. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அடங்கி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தரை துதிக்கும் போது நாம் எல்லா விதமான துதிகளை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். 7 வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஹலால், ஷபாக், டோடா, யாடா, பராக், டஹீலா, ஜமார். ஹல்லேலூயா. இந்த வீடியோஸை நீங்க திருப்பி போட்டு பாருங்க. கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக துதியை குறித்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தரை நாங்கள் எப்படி துதிக்கணும், இந்த 50வது வருஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய உண்மையும் மகத்துவங்களை பார்த்து நாங்கள் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதிகளை ஆண்டவரே 7 விதமான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் கற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் உம்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு உங்கள் நன்மை பெருகிட்டோம்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் குடும்பமாக பேராக ஆசீர்வதித்து வழி நடத்துக. துதிக்க சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு இன்னும் பெருகட்டும், இன்னும் வழி நடத்தட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.